இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் பஸ் ஊழியர்களினால் முன்னெடுக்கப்படவிருந்த பணி பகிஷ்கரிப்பு தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. நீதிமன்ற வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கான ஆலோசனை கோவை வெளியிடப்பட்டுள்ளது. டொனால்டு டிரம்ப் மற்றும் புட்டினுக்கு இடையில் தொலைபேசி உரையாடல். நேற்று நள்ளிரவு முதல் முன்னெடுக்கப்படவிருந்த பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவதற்கு இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. நிதியமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை தனியார் சங்கத்தின் தலைவர் கமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். வழமை போன்று இன்றும் பஸ்கள் சேவையில் ஈடுபடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்றும் நிதியமைச்சருடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கமனு விஜயரத்ன கூறியுள்ளார். வீதி ஒழுங்குகளை மீறும் வாகனங்களிடம் அறவிடும் குறைந்தபட்ச அபராத தொகையை 2500 ரூபாய் வரை உயர்த்துவதற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் தனியார் பஸ்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் நேற்று நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கு பயன்படுத்தப்படும் சேத மாபத்தினூடாக பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகள் அவதானம் செலுத்தியுள்ளதாக பிரதி சுங்க பணிப்பாளர் பராக்கிரம பஸ்நாயக்க தெரிவித்தார். இந்த வீதியினூடாக வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு நாணயங்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சேதமாவத்தியை பயன்படுத்தி விமான நிலையத்திற்கு பயணிக்கும் பயணிகளுக்கு இந்த விடயம் தொடர்பில் தெளிவூட்ட உள்ளதாகவும் பிரதி சுங்க பணிப்பாளர் பராக்கிரம பஸ்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு செல்வோர் மேலதிக கட்டணத்தை செலுத்தி சேதமாவத்தை ஊடாக விமான நிலையத்திற்குள் பிரவேசிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கான நீதவான் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களுக்கு நீதிச்சேவை ஆணைக்குழுவால் ஆலோசனை கோவை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் இந்த ஆலோசனை கோவை நாடளாவிய ரீதியில் அமுலாகும் வகையில் வெளியிடப்பட உள்ளதாக நீதி அமைச்சின் செயலாளர் அடுத்த வருடத்தின் முதல் அரையாண்டுக்குள் இந்த ஆலோசனை கோவையூடாக பாரிய பெறுபேறு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குருநாகல் பொல்பெட்டிகம மாபேகமுவ பகுதியில் தனியார் காணி ஒன்றில் புதையல் தோண்டி 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் பாதுகாப்பு உத்தியோகஸ்தரும் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் போலீஸ் நிலையத்தில் கடமை புரிந்த போலீஸ் சார்ஜன் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட போலீஸ் சார்ஜன் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவர்கள் 11 பேரும் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த போது பொல்பிட்டிகம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று பெய்த கடும் மழை காரணமாக காலி நகரின் சில வீதிகள் நீரில் மூழ்கியன. நேற்று மாலை காலி நகரில் பெய்த மழையை தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் பதிவாகிய காட்சிகளே இவை. இதன் காரணமாக வாகன போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மக்களின் குரலாய் குரல் கொடுக்கும் மக்கள் சக்தி. மக்கள் சக்தி மக்கள் அணியின் பொதுச்சபை கூட்டம் உங்கள் கிராமத்திலும். இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி கே சூரியகுமார். இலங்கையின் பல பகுதிகளிலும்
பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதற்கான வளிமண்டல சூழல் உருவாகியுள்ளது. எனவே இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை எமது திணைக்களம் வேண்டிக் கொள்ளுகின்றது. அதேவேளை கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் நாளை முதல் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு, சப்ரகமுக, மத்திய, தெற்கு மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். வடக்கு, கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் காலை வேளைகளிலும் மழை காணப்படும். மேற்கு, சப்ரகமுக, மத்திய, தெற்கு மாகாணங்களின் சில வேளைகளில் அதிகாலை வரை தனிமுட்டம் கூட காணப்படும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சுற்றியுள்ள கடற்பிராந்தியங்கள் பலவற்றில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். புத்தளம் முதல் மன்னார், காங்கேசந்துறை, திருகோணமலை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். 68 வருடங்களின் பின்னர் சுபமூன் எனும் பெரு முழு நிலவை பார்வையிடும் சந்தர்ப்பம் இலங்கை வாழ் மக்களுக்கு கிட்டியது. நிலா 14 மடங்கு பெரியதாக காட்சியளிப்பதாக ஆத்தசி கிளாக் நிலையத்தின் நவீன தொழில்நுட்ப பிரிவின் சிரேஷ்ட விஞ்ஞானி சராஜ் குணசேகர தெரிவிக்கின்றார். இதற்கு முன்னர் 1948 ஆண்டிலேயே சுபமூன் எனும் பெருமுழு நிலா தோன்றியிருந்தது. இத்தகைய பெருமுழு நிலாவை மீண்டும் 2034 ஆண்டின் நவம்பர் மாதம் 25ஆம் தேதியை காண்பதற்கு வாய்ப்பு கிட்ட உள்ளது. 68 வருடங்களின் பின்னர் சுபமூனின் காட்சிகளுடன் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.